ஹலோ நண்பர்களே, இப்போ பார்த்தீங்களா ஒரு பாட்டி, அவங்களால என்ன பண்ண முடியும்? யாரையாவது இருந்து அடிக்க முடியுமா? இல்லை எனக்கு அது வேணும், இது வேணும், பிரியாணி வேணும், குஸ்கா வேணும், நூடுல்ஸ் வேணும், சிக்கன் வேணும், மட்டன் வேணும்னு எதாவது வாங்கி சாப்பிட முடியுமா? இல்லை யாரையாவது திட்ட முடியுமா? ஏதோ ஒரு கஞ்சோ ஒரு காஃபியோ போட்டு கொடுத்தா அவங்க குடிச்சிட்டு அது ஓரமாக பத்துச்சுக்க போகிறாங்க இல்லையா? அவங்கள பார்த்துக்க முடியாதா பெத்த பிள்ளைங்களால? அந்த அம்மாவுக்கு 2 புள்ள ஒரு பொண்ணு. பேர் எனக்கு தெரியும், நான் சொல்ல விரும்பல. ஊர் மட்டும் தர்மபுரி. தூக்கிட்டு வந்து சொத்தை எழுதி வாங்கிட்டு தூக்கிட்டு வந்து பிளாட்ஃபார்மில் போட்டுட்டு ஒரு பெட்டியை ஒன்று பக்கத்தில் வச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த பெட்டியில் ஒரு 2 துணி. இது எவ்வளோ ஒரு கொடுமை, எவ்வளோ ஒரு அநியாயம். ஏங்க இந்த நிலைமை வந்து நமக்கு வராதுன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் என்ன விதைக்கிறீங்களோ அதுதாங்க உங்களுக்கு. அந்த பசங்களுக்கு நான் சொல்கிறேன், படித்தவங்களும் செய்கிற தப்பு இதுதான், படிக்காதவங்க செய்கிற தப்பு இதுதான். நீங்கள் என்ன செய்கிறீங்களோ நாளைக்கு உன் பிள்ளை உனக்கு அதுதான் செய்யும். இது நிறைய பேருக்கு புரியுதில்லை. புரியுதா இல்லை புரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? சரி, அப்போ வரும்போது பார்த்துக்கலாம். இல்லை வந்து கோயில் குளத்துக்கு போயிட்டு தான தர்மம் பண்ணிவிட்டு நம்ம செய்த பாவங்க போயிடும் நினைக்கவே நினைக்காதீங்க. பெற்றவங்களுக்கு சோறு போடாமல் அனாதையாக விட்டவங்க, நீங்கள் எந்த கோயில் குளம் போயிட்டு தான தர்மம் பண்ணாலும் அன்னதானம் பண்ணாலும் எங்கே கங்கை நீரில் குளித்தாலும் பெற்றவங்களுக்கு செய்த பாவம் உன்னை பின்தொடரும், உன்னை விட்டு போகாது. ஏங்க இதுக்கு முன்னாடி கூட ஒரு வீடியோ பார்த்தேன் நான். எஸ்பி சார், பாலசுப்ரமணியம் சார் சொன்னார், பெத்த தாயை வணங்குங்க, நீங்கள் கோயில் குளம் போகணும்னு அவசியம் இல்லை. எப்படிங்க மனசு வருது அந்த வயசானவங்களை தூக்கின்னு வந்து பிளாட்ஃபார்மில் போட்டுட்டு போகிறதுக்கு? எப்படிங்க மனசு வருது உங்களுக்கு? நாளைக்கு உங்களுக்கு அந்த நிலைமை வராதா? அவங்க என்ன கேட்குறாங்க? உங்களை என்ன கேட்க போகிறாங்க? உங்களை எந்த அளவுக்கு பெற்று வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு வைத்த வாயை கட்டி உங்களை படிக்க வச்சு ஆளாக்கி இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டால் இந்த மாதிரி பண்ணுறீங்களே, இது உங்களுக்கு அநியாயமாக எவ்வளோ சொல்கிறாங்க. கர்மா தொடரும், கர்மா தொடரும்னு சொல்கிறீங்களே, திருந்தவே மாட்டிங்களா? நாளைக்கு உங்களுக்கு இந்த நிலைமை வராதா? உங்கள் பிள்ளைங்க இதை செய்யாதா உங்களுக்கு? அந்த 2 பிள்ளைங்களை பார்த்து கேட்குறேன், பொண்ணை பார்த்து கேட்குறேன் நான். 3 அந்த அவருடைய மனநிலை எப்படி இருக்கும் தெரியுங்களா? அந்த வயசானவங்களால் பேச முடியலன்னா உணர முடியுங்க. தனக்கு வந்து 2 பிள்ளைங்க இருக்காங்க, ஒரு பொண்ணு இருக்குது, எல்லாருமே இருந்து நம்ம அனாதையாக இருக்கிறோமே. அந்த வயசானவங்களால உணர முடியாது. அந்த மன வேதனை எப்படி இருக்குன்னு யோசனை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் பெரிய பாவங்க. தொடரும். நீ எந்த கோயில் போய் அன்னதானம் பண்ணாலும் இந்த பாவம் உங்களை தொடரும். அதுக்கப்புறம் அங்கே இருக்கிறவங்க ஏதோ பார்த்து அதுக்கப்புறம் டிஎஸ்பி ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி இப்போ முதியோர் இல்லத்துக்கு தூக்கிட்டு போகிறாங்க அவங்கள. இதெல்லாம் கொடுமைங்க. தயவுசெய்து செய்யாதீங்க. முடிஞ்ச வரையும் பெற்றவங்கள கூட காப்பாற்ற முடியலன்னா